அனைத்து சிவனடியார் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். நாளை ஒரு அதிசய நாள். மாசி மாதம் பிப்ரவரி 14 சனி பிரதோஷம். இந்த ஒரு நாள் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷமாக கருதப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா, இரு சக்திகளோட சேர்க்கை, சனி பகவானின் கருணையும் மகாதேவன் சிவனுடைய அருளும் இரண்டும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இரண்டும் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடந்தே ஆக வேண்டிய விஷயங்கள் நம்மை தடுக்க முடியாது. நாளை ஒரு சிறப்பு பிரதோஷம். இந்த ஒரு நாள்ல நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் நீங்க சுமந்து வந்த சோகங்கள், துன்பங்கள், தடைகள் எல்லாத்தையும் கழித்து விடுவார். அவ்வளவு நன்மைகளை நாளை ஒரு நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாளைய நாளை நீங்க எப்படியாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சனி பிரதோஷத்தின் முக்கியமான சிறப்பு. சனி பிரதோஷம் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாரும் ஏன் வழிபடுறாங்க? ஏன் அப்படின்னா, சனி பகவான் நம்மை சோதித்து சோதித்து உழைத்து விட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்முடைய வாழ்க்கையில சனி பகவானால் எவ்வளவோ சங்கடங்கள், மறக்க முடியாத நினைவுகள், இது அனைத்தையும் சனி பகவான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருப்பார். ஒரு முறை சிவனின் அருளால் சனி சாந்தமாகி விட்டால் வாழ்க்கையில கிடைக்காத நிம்மதியும், கிடைக்காத வளர்ச்சியும், கிடைக்காத பணநிலை எல்லாம் நம்மளுடைய பக்கம் ஓடி வந்துவிடும். அந்த அளவுக்கு சனியோட தாக்கத்தை சிவபெருமான் நீக்குவார். அதுவும் இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல தான் நீக்குவார். இந்த சனி பிரதோஷம் 24 பிரதோஷங்களுக்குள் எப்பயாவது ஒரு முறையே வரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரதோஷத்தை நமக்கான பிரதோஷமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். அதே போல் நாளைய சனி பிரதோஷத்தில் 3 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, பழைய கர்ம பிணைகள் எதுவாக இருந்தாலும் அது கரைய தொடங்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள், காயங்கள், நீங்க செய்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு கர்ம பிணைகளானது இருந்திருக்கும். அது அனைத்தும் உங்களை விட்டு கரையும். நம்முடைய வாழ்க்கையை தடுத்து கொண்டிருந்த சனியோட தோஷங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். வீடு, குடும்பம், வேலை, பணம் எல்லா பகுதிகளிலும் வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இது அனைத்தும் நாளைய நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளானது சாதாரணமான ஒரு நாளாக இருக்காது. சனி பகவான் தான் சிவனுடைய மிக பிரியமான ஒரு பக்தராக இருப்பார். எனவே நாளைய நாள்ல அதனால தான் இந்த சனி பிரதோஷ நாட்கள்ல சிவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சனியோட தாக்கங்கள் 70% வரை குறைவதற்கான வாய்ப்பானது இருக்கிறது என்று வேதங்கள் அனைத்தும் கூறப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நாளை நீங்க நாளை நாளில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது தொடர்ந்து ஏற்படும். நீங்க நாளை வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பூஜை. கோவிலுக்கு செல்லும் முன்பதற்கு முன்பாகவே வீட்டிலேயே ஒரே ஒரு சிறிய பூஜையை நீங்க செய்ய வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகளை முழுமையாக உடைக்க முடியும். நீங்க வீட்டுல செய்ய வேண்டியது ஒரே ஒரு சிறிய தீபம், ஒரே ஒரு வெள்ளைப்பூ, அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் தண்ணீர், அடுத்ததாக சிவனுக்கு நெய் அல்லது எண்ணெய் தீபம். இந்த ரெண்டில் எதுவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொண்டதுதான். அடுத்ததாக இந்த 4 மட்டும் உங்களுடைய நாளைய நாளில் நீங்க வீட்டில் வைத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல். தீபத்தை ஏற்றும் பொழுது ஒன்று சொல்ல வேண்டும், சிவாய நம. இது சொல்லும் போது உங்களுடைய மனதில் இருந்த கோபங்கள், பயங்கள், துக்கங்கள் எல்லாம் அமைதியாகிவிடும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கு. சிவாய நம அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கெட்டுக்கிடக்கான கோபங்களை கூட முழுமையாக அகற்றிவிடும். அவ்வளவு பெரிய நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். இது சிவனடியார் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல வீட்டில் சொல்ல வேண்டிய சிவருத்திர மந்திரம். இந்த சிவருத்திர மந்திரத்தை மட்டும் உங்களுடைய வீட்டில் வைத்து சிவனுடைய கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க நாளைய நாளில் சொல்வதற்கு மறந்து விடாதீர்கள். மறந்து விட்டீங்க அப்படின்னா நாளைய நாள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போய்விடும். சனியோட தாக்கங்கள் குறைய வேண்டும் என்றால் நாளைய நாளில் நீங்கள் எப்படியாவது எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் எப்படியாவது நீங்க கூறிவிடுங்கள். இது ஒரு வரி மந்திரம் தான், ஆனா இதனுடைய சக்தி உங்களுக்கு பல மடங்கள் கிடைக்கும். இதை நீங்க எப்படி கூற வேண்டும், எந்த முறையில் கூற வேண்டும் அப்படின்னா, முதலில் உங்களுடைய கைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். 3 முறை ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள். உங்களுடைய மனதை அமைதியாக்கி கண்களை மூடிக்கொண்டு குரலில் மெதுவாக இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இதனை நீங்கள் முடிந்தவரை 27 முறைகள் கூறலாம். 27 முறைகள் கூறுவதற்கு முன்பு ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றி வைத்து தீபத்தை 3 முறை நீங்க சுற்றி வர வேண்டும். இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றாமல் வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டுல ஹாலோ இல்லைன்னா கிச்சனோ இல்லைன்னா ஒரு பெட்ரூமோ ஏதாவது ஒரு இடத்துல ஏற்றி வைத்து, அதுவும் வீட்டோட நடுவுல ஏற்றி வைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்க 3 வரை சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்து இந்த பூவை தீபத்தின் முன்பால் நீங்க வைத்துக்கொண்டு தண்ணீரை அதற்கு முன்பால், பூவை வைத்திருப்பீங்க அல்லவா, அதுக்கு பக்கத்துல தண்ணீரையும் நீங்க வைக்க வேண்டும். தண்ணீரை வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். இந்த ஒரு தண்ணீரை வைப்பதனால் சிவனுடைய மனதானது குளிர்ச்சி அடையும். இதுவரை நீங்க தெரிந்தும் தெரியாமலும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த கர்ம வினைகள் அனைத்தும் தீர்வதற்காக இந்த ஒரு தண்ணீரை நீங்க வைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சினம், நெரிசல், தகராறு, மனச்சுமை, பணத்தடை, ரோகங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக கரைந்துவிடும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும்.
இன்று நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திரம் இதுதான். இந்த ஒரு மந்திரம் இது ஒரு வரி மந்திரம் தான். கூறுவதற்கு மிகவும் ஒரு எளிமையாக இருக்கும். இதனை கொல்லும் பொழுது இப்போது நான் உங்களுக்கு நாளைய தினம் சொல்ல வேண்டிய அந்த ருத்ர மந்திரத்தை சொல்ல போறேன். இது வெறும் சாதாரண ஒரு மந்திரமாக இருக்காது. இது நம்முடைய வீட்டை முழுவதுமாக வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தையுமே வீட்டை விட்டு வெளியேற்றி அது மட்டும் நம்மளுடைய வீட்டில் பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தியை இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஆனா இது ஒரு வரி மந்திரம் தான். சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். நீங்க கேட்டதை உடனே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் நம சிவாய ருத்ராய நமக. ஓம் நம சிவாய ருத்ராய நமக. ஓம் நமச்சிவாய ருத்ராய நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளை எப்படியாவது நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு 27 முறைகள் நீங்க சொல்லணும். சொல்லும் பொழுது மெதுவாக நீங்க சுவாசித்துக் கொண்டே மெதுவாக உங்களுடைய மூச்சை விட வேண்டும். இப்படி நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். வடக்கு திசையை பார்த்து நீங்க ஏன் கூறணும் அப்படின்னா, வடக்கு என்பது குபேரனுக்கான ஒரு திசை. சிவனின் சக்தி வருவதற்கான ஒரு திசையாக இருக்கும். ருத்ர சக்தியானது வடக்கிலிருந்து நம்மளை வந்து அடையும். அதற்காகத்தான் நம்ம வடக்கு திசையை நோக்கி இந்த ஒரு மந்திரத்தை கூறுகிறோம். எனவே இதனை மட்டும் இந்த பிரதோஷ நேரத்துல மாலை 4:30 மணியிலிருந்து 6:45 மணிக்குள் சிவன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த நேரத்தை சிவனுடைய நேரம் என்று அழைப்பாங்க. இந்த ஒரு நேரத்துல கோவிலில் சிவலிங்கத்திற்கு 108 முறைகள் நம்ம ஓம் நம சிவாய் அப்படின்னு கண்களை மூடாமல் சிவலிங்கத்தை பார்த்து அமர்ந்து கொண்டு கூறி வந்தோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். ஒரு லேசான பிரதட்சணமானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்க சனி பகவானுக்கும் நீ எள்ளெண்ணெய் தீபத்தை ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றுவது நாளைய நாளில் மிகவும் சிறப்பு. சிவனுக்கு ஒரே ஒரு அகத்தி தீபத்தை நீங்க ஏற்றலாம். சிவனுக்கு வில்வமானது சுமந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இந்த 4 நீங்க செய்தாலே போதும். நாளைய பிரதோஷத்திற்கான 10 மடங்கு பலனானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே இந்த 4 விஷயங்களை நீங்க செய்ய வேண்டும். முதல்ல கோவிலோட சிவலிங்கத்திற்கு 108 முறைகள் நீங்க ஓம் நம சிவாய் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். அடுத்ததாக ஒரு லேசான பிரதட்சணம் நீங்க செய்ய வேண்டும். மூன்றாவதாக சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். 4வதாக சிவனுக்கு ஒரு அகத்தி தீபம். இல்லை அப்படின்னா சிவனுக்கு ஒரு வில்வம் சுமந்து போடுதல். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க சிவனுக்கும் சனி பகவானுக்கும் நீங்க செய்துவிட்டு இந்த செயல்களை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்யுங்க. இது சனி பிரதோஷ நாட்கள்ல 10 மடங்கு பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுக்கும். அவ்வளவு சக்திகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தீபமாக நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் தவற விடாமல் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் கூறி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். எனவே நாளைய பிரதோஷம் உங்களுடைய வாழ்க்கையில 3 கதவுகளை திறக்கப் போகுது. வெறும் ஒரு சாதாரணமான ஒரு பலன்களை மட்டும் ஏற்படுத்தாது. 3 விதமான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குவது மட்டுமல்லாம சனி தோஷ நிவாரணையை குறைக்கும். நீங்க சந்தித்த துரோகங்கள், இடர்பாடுகள், வேலை நின்று போகுதல் அனைத்திற்கும் சனி தோஷமானது காரணமாக இருந்திருக்கும். இந்த சனி தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இந்த ஒரு நாள்ல குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பணவரவானது அதிகரிக்கும். தொடர்ந்து செலவு, வருமானம் குறைவு இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மாறும். மூன்றாவதாக குடும்பத்துல ஒற்றுமை, சண்டை, மன அழுத்தம், பேச்சு குறைவு இது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். வாழ்க்கையில ஒரு அமைதியானது கிடைக்கும். சிவனருளால் அடுத்த 48 நாட்களுக்கு பயமும் சோகமும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு என்னன்னு தெரியாம ஓடிவிடும். எனவே நாளை பிப்ரவரி 14 மாசி மாத சனி பிரதோஷம். சிவன் உங்களை பாதுகாக்கிறார். சனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பத்தை எடுத்து எரித்து ஒரு நல்ல ஒரு வழியை நிச்சயமாக ஆசீர்வதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்துவார். எனவே இறுதியில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் முடிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு மந்திரத்தை சொல்லுவீங்க, இருந்தாலும் இறுதியில் அந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும். ஓம் திருவுலக சாமி சிவபெருமானை அருள் புரிய வேண்டும். இதை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கதைக்குள் வெளிச்சம் நுழைவதை உங்களால உணர முடியும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது. இதனை மட்டும் நீங்க நாளைய நாள்ல எப்படியாவது சிவன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே நாளைய நாள் நீங்க தவற விடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.